நீங்க சொல்றீங்க செங்கோட்டையன் இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சாரு, நான் என்ன சொன்னனோ அதை தான் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒன்றிணைன்னு சொல்லுவாரு, அதான் நடந்திருக்கு. ஆனா அது அவர் ஏற்க மாட்டார், எடப்பாடியார் அதை ஏற்க மாட்டார் அப்படின்லாம் சொல்றீங்க. கடந்த காலங்களில் எடப்பாடிக்கு எதிராக பேசியவர்கள், அவருக்கு எதிராக நடந்தவங்கெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்ப செங்கோட்டையனும் எடப்பாடி பேரை சொல்லாம தான் இந்த பிரஸ் மீட்ல பேசுறாரு. சில அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழாவிலையும் அவர் பங்கேற்கல. அதுக்கப்புறம் நடந்த 2 மேடை பேச்சுகள்லையும் பழனிசாமி பேரை சொல்லல, ஆலோசனை கூட்டத்திலும் உட்பட எதுலையும் கலந்துக்கல. இப்ப வெளியேற்றப்பட்ட பட்டியல்ல செங்கோட்டையன் சேருவாரா? அதை பண்ணாதான் பரவாயில்லையே, வெளியேற்றா எல்லாம் ஒன்னா சேரலாமே, தப்பு இல்லையே. அது அவர் தெளிவா சொல்லணும் இல்ல, 10 நாள் கழிச்சு நீ வரலன்னா நான் ரூட் எல்லாம் பார்த்துட்டு போவோம், எல்லாரும் ஒன்னா சேருவோம். அதையெல்லாம் தெளிவா வரமாட்டேன். 2வது, சார் நீங்க கேள்வி இப்படி கேட்கணும், மாத்தி கேக்குறீங்க. இவரை விட்டு வச்சிருப்பாரு அது வரைக்கும் பழனிசாமி, கட்சியில இருந்து எடுக்காம வச்சிருப்பாரா? இவரை அசிங்கமா பேசாம இருப்பாரா? இத கேளுங்க. வருங்கால கோபிச்செட்டிப்பாளையத்தில் சீட்டு இருக்குமா? இந்த மாதிரி நடவடிக்கையில தான் பழனிசாமி இறங்குவாரே தவிர, நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி செங்கோட்டையன் அண்ணனுக்காவது அவர் ஒத்துக்கிட்டு இணைப்புக்கு சரின்னு சொன்னார்னா மாபெரும் வெற்றி. அவர் கேட்டார், இவர் ஒத்துக்கிட்டார், எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாவே திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. இங்க விஜய் ஒதுக்கியதில்லை உள்ளர. ஆகவே நீ கேட்ட கேள்வி சரியானது. எல்லா பதிலும் எடப்பாடி கைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், செங்கோட்டை சொல்லி கேட்கல, செங்கோட்டைன்னு சொல்லி கேட்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது கேட்டுட்டார் பழனிசாமினா செங்கோட்டையனுக்கு மாபெரும் வெற்றி. வாழ்த்தவும் பாராட்டவும் தொண்டர்களும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். நன்றி.